வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். ஏன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களை கொலை பண்றதுக்காக கன் ஷூட் நடந்திருக்கு. எங்க? அதுவும் வெள்ளை மாளிகையில். அதை யாரு பண்ணாங்க? இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க? இது வேற ஏதாவது ஒரு நாட்டோட திட்டமிட்ட சதியா இல்ல தனிநபர் தாக்குதலா? ஆக்சுவலி அங்க என்ன நடந்துச்சு? இந்த போர் முடிகிற மாதிரி தெரியவே இல்லை. ஏன்னா இஸ்ரேலோட ஒரு உளவுத்துறை அமைப்பு இருக்குல்ல, அதுக்கு ஈரான் சைட்ல இருந்து சப்போர்ட் பண்ணதுக்காக இப்ப ஈரான் ஒரு இளைஞருக்கு மரண தண்டனை கொடுத்திருக்காங்க. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்துச்சுல்ல, அது நடக்கவே இல்லை, கேன்சல் ஆயிருக்கு. அதுக்கான காரணம் என்ன? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இப்போ ஈரானுக்கு எதிராக என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயிலா பேச போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்களுடைய இந்த போரானது இப்ப தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க. இதோட பேச்சுவார்த்தையோட அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ அமெரிக்காவோட வெள்ளை மாளிகை இருக்குல்ல, அங்க ஒரு செய்தியாளர் விருந்து நிகழ்ச்சி ஒண்ணு நடந்துச்சு. அதுல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள், அவங்களோட ஒய்ஃப், இன்னும் சில முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அங்க வாஷிங்டன்ல ஹில்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டல்ல நைட் ஒரு 8:30 மணி இருக்கும். அப்போ என்ன ஆயிருக்கு, திடீர்னு ஒரு கன் ஷூட் நடந்திருக்கு. அங்க யாரு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கோல் தாமஸ் ஆலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். அவருக்கு வயசு 31. அவர் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். அது மட்டும் இல்லாம இந்த பார்ட் டைமா காலேஜ்ல போயிட்டு டீச்சராகவுமே வேலை பார்த்திருக்காரு. இண்டிபெண்டா கேம் டெவலப் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களுமே பண்ணியிருக்காரு. ரொம்பவே ஒரு படிச்ச பயபுள்ள அப்படின்னே சொல்லியிருக்கலாம். அவரை செக் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட கத்தி, துப்பாக்கி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் என்ன பண்ணியிருக்காரு, கன் ஷூட் ஒன்று நடத்தியிருக்காங்க. இது எதுக்காக அப்படிங்கிறது இப்ப போலீஸ் விசாரணை பண்ணியிருக்காங்க. அவரை கைது பண்ணிட்டாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோல் தாமஸ் ஆலன் அவர் இருக்கார்ல, அவர் அவங்களோட வீட்டுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இந்த அமெரிக்காவோட நிர்வாகம் இருக்குல்ல, அவங்களோட கொள்கையா இருக்கட்டும் இல்ல செயல்பாடு, இது எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அமெரிக்காவோட உயர் அதிகாரியான ட்ரம்ப் அவர்கள்ல இருந்து அவருக்கு கீழே அவருக்கு வேலை பார்க்கிற அதிகாரிகள் வரைக்கும் எல்லாரையுமே நான் டார்கெட் பண்ணி வச்சிருக்கேன். ஒவ்வொருத்தவங்களா நான் டார்கெட் பண்ணி அவங்கள கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இது ஒரு நட்பு ரீதியான கூட்டாட்சி படுகொலையாளி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. நான் கொலை பண்ணுறதுக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ணல, நம்மளோட நாடு நல்லா இருக்கணும், மக்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக என்னோட குடும்பமான உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்காக நீங்க எவ்வளவு வருத்தப்படுவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா இந்த நாட்டுக்கு எதிராக நடக்கிற அநீதியான குரலுக்கு யாருமே குரல் கொடுக்கிறது இல்ல. அதனாலதான் நானே களத்துல இறங்கிட்டேன். என்னோட முடிவுல நான் ரொம்பவே தெளிவா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டருமே எழுதி வச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இப்ப அமெரிக்காவுல பயங்கரமான ஒரு வைரலா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது சம்பந்தமா முன்னாள் அதிபரான ஒபாமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வன்முறையை ஒருத்தர் கையில எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். இதை நான் கடுமையா கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரை இப்ப என்ன பண்ணிட்டாங்க, போலீஸ் கைது பண்ணிட்டாங்க. அப்ப விசாரிக்கும் போதுதான் இந்த மாதிரியான பல உண்மைகள் அவர் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த ஈரான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இஸ்ரேலோட உளவுத்துறையான மொசாத் அமைப்பு, அது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஈரானோட சுப்ரீம் லீடரான கமேனி இருக்கார்ல, அவரை எங்க இருக்காரு அப்படிங்கறது எல்லாத்தையும் வேவு பார்த்து இஸ்ரேலுக்கு சொன்னதே அந்த மொசாத் அமைப்பு தான். அவங்க கூட ஈரானோட சேர்ந்த ஒரு இளைஞர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு தொடர்புல இருந்துட்டு கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும் இல்ல தீ வைக்கிற மாதிரியான எல்லா விஷயங்களையுமே அவர் தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஈரானோட அரசு கண்டுபிடிச்சு இப்போ அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, மரண தண்டையுமே கொடுத்திருக்காங்க. ஸோ இது அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த போர் தற்காலிகமா நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்க வேலையில இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. இந்த போரை திரும்பவும் கண்டினியூ பண்றதுக்கான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது, இந்த போரை நிறுத்துறதுக்கான முதல் கட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தோல்வியாச்சு. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறமா இப்ப என்ன பண்ணாங்க, 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்துச்சு. இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு முன்னாடி ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சரான அப்பாஸ் அராக்சி அவர் என்ன பண்ணாரு, பாகிஸ்தானோட பிரதமரையும் ராணுவ தளபதியையும் போய் சந்திச்சுட்டு வந்தாரு. அதுக்கப்புறமா அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதையே என்ன பண்ணிருக்காங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. நான் 18 மணி நேரம் டிராவல் பண்ணி நான் சொல்ற எதையுமே ஈரான் கேட்க போறது இல்ல, அதுக்கு நான் எதுக்காக அவங்க கூட திரும்ப பேச்சுவார்த்தை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவோட சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் என்ன சொல்றாரு,
சொல்றாருன்னா, இதுக்கப்புறமா எப்பவுமே பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதே கிடையாது, ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இதுக்கப்புறமா இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுல நாங்க ரொம்பவே உறுதியா இருக்கோம். ஸோ இதை வந்து ஈரான் கேட்கல அப்படின்னா நாங்க திரும்பவும் மறுபடியும் ஈரானோட பவர் பிளான்ட்டா இருக்கட்டும் இல்ல முக்கியமான இடங்களை திரும்பவும் நாங்க அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கப்புறமா இந்த அமெரிக்கா ஈரான் ரெண்டு பேருக்கு நடுவுல இந்த பாகிஸ்தானை வச்சு பேச்சுவார்த்தை நடத்துறது அதெல்லாம் வேணவே வேணாம். உங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா நீங்க டைரக்டா அமெரிக்காவுக்கு வாங்க, எங்க கிட்டையும் சீப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எங்க கிட்டையும் போன் இருக்கு, நமக்குள்ள நம்ம ரகசியமா பேசி இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத மூலமா இந்த போரை வந்து நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஈரான் சைட்ல இருந்து என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களை வெள்ளை மாளிகையில அவரை கொலை பண்றதுக்காக கன் ஷூட் பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?